ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறதான பொழுது புதிய ஏற்பாட்டில் 12 கடிதங்களை சபையினுடைய சீர்திருத்தத்துக்காகவும் சபையினுடைய ஒரு பெரிய எழுப்புதலுக்காகவும் எழுதியவரும் தேவனால் நேரடியான அந்த அழைப்பை பெற்றவரும் தான் வேதத்தை முறையாக கற்றுக்கொண்டவருமாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தாழ்த்துகிற விதத்தை குறித்து நன்றாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், இது எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானன் தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிற அந்த விதத்தை நாம் பார்க்கவும், அவர் பெருகவும் நான் சிறுகவே வேண்டும், அது மாத்திரமல்ல நான் அவருடைய பாதரட்சையின் வாளை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று அவர் சொல்லுகிறதான பொழுது அவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாதை பாருங்கள், அவர்கள் நான் தேவனுக்கு அடிமை என்று தங்களை முற்றிலுமாக அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்கள் தேவதூதனால் எப்படி வாழ்த்தப்பட்டார்கள்? கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனவேதான் பரிசுத்த வேதாகமும் இவ்விதமாக இவர்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிறது நாம் பார்க்க முடிகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார். எனவே கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் முற்றிலுமாக தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில வாஞ்சிக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்துல நம்ம முற்றி முடிய தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை மூடி மறைக்கிறவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாட்களும் அவர் தம்முடைய கிருபைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அந்த கிருபையானது நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யார் ஒருவர் உங்களை தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறீர்களோ, யார் ஒருவர் உங்களை பரிபூர்ணமாக தெய்வ சமூகத்திலே முற்றுமுடிய தாழ்த்துகிறீர்களோ, இதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த கிருபையை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவதற்கு ஒரு வாஞ்சிக்கிறார். தாழ்த்துங்கள், அந்த மேலான கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய கிருபை மேலானது ஆண்டவரே. இந்த கிருபையினால் நீர் விமட்டு எங்களை தாங்கினீர், தப்புவித்தீர், வழிநடத்தினீர். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அந்த விலையேறப்பெற்ற கிருபைகளை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் தங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்துகிறவர்களாக, முற்றுமுடிய அர்ப்பணிக்கிறவர்களாக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தம்முடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக காணப்பட தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.